Welcome to Strictlex. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Unit 2 Exercise Sum Question number 14. How will the following appear in the final account of Marthandam Women Cultural Association? So இந்த இதுக்கு நம்ம we have to prepare final account. Final account prepare பண்ணா we have to prepare income and expenditure. அதுக்கப்புறம் final account prepare பண்ணணும். சரிங்களா? So income and expenditure பொறுத்தவரை இங்க பாருங்க stock of sports material on 1/4/2018 இது வந்து பாத்தீங்கன்னா opening stock எங்க வரும்னு பாத்தீங்கன்னா expenditureல தான் வரும். And then sports material purchased during the year. So sports material purchased இதுவும் expenditure. ஏன்னா cash பொறுத்தவரை outflow, that is payments அப்படின்னா எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா expensesல வருது. Therefore it also comes in the expenditure. Stock of sports material on 31/3/2019. So இது வந்து closing stock, it also comes in the expenditure. Okay, இது எப்படி போடணும் அப்படின்னா opening stock 16,000 plus purchase 84,000 add பண்ணா நமக்கு 1 lakh கிடைக்கும். அந்த 1 lakh ஓட மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டா நமக்கு கிடைக்கிறது 90,000. இந்த 90,000ங்கிறது it comes in the expenditure account. சரிங்களா? That is debit side. And then பேலன்ஸ் ஷீட்ல போடுறப்போ நம்மளுக்கு அசெட்னு பார்த்தா நம்ம அசெட்டை பொறுத்தவரை உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் தான் நமக்கு அசெட், வேற எதுவுமே இங்க கிடையாது. ஏன்னா இது ஓப்பனிங் ஸ்டாக், இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது வந்து க்ளோசிங் ஸ்டாக். தேர்ஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை நம்மளோட க்ளோசிங் அசெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் 10,000. ஓகே, இப்போ சம்ம பார்க்கலாம். So first one, heading income and expenditure account for the year ended 31st March 2019. So இங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்திருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் நாங்க கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன், நீங்க செக் பண்ணீங்க எல்லாம் ஒண்ணுதான். ஓப்பனிங் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்ட் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது 90,000. So 90,000ங்கிறது யுவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டெபிட். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருக்கிற அசெட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், ஒன்னு க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் நம்மளோட அசெட். லைபிலிட்டிஸ் இங்க எதுவுமே இல்ல. நம்பர் 15, how will the following appear in the final account of வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்? ஸோ இதுக்கும் we have to prepare balance sheet prepare பண்ணோம்னா we have to prepare income and expenditure account. சரிங்களா? ஸோ income and expenditure பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it comes in the expenditure. பர்ச்சேஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் இதுவும் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். போன சம்லயே சொல்லியிருந்தேன் கேஷ் அவுட்ஃப்ளோ இட் இஸ் a பேமெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு it comes in the expenditure. சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால்ஸ்ங்கிறது கேஷ் ஃப்ளோ பொறுத்தவரைக்கும் ரிசிப்ட். சரிங்களா? அது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்கம்ல வரும். therefore சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து 2,000 rupees it comes in the income side. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ்ங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர். சரி, இப்போ அந்த சம்ம பார்க்கலாம். So first one heading income and expenditure account for the year ended. Expenditure பொறுத்தவரைக்கும் first one opening stock plus purchase. Opening stock 3,000 plus purchase வந்து 17,000 add பண்ணா நமக்கு கிடைக்கிறது 20,000 minus closing stock which is 4,000. 20,000 minus 4,000 16,000. So இதுதான் உங்களுடைய expenditure. And then income பொறுத்தவரைக்கும் by sale of old bats and balls 2,000 rupees. ஏன்னா நம்ம இது வந்து ரெசிப்ட்ல வர்றது, ரெசிப்ட் always in the income. So அதனால buy sale of old bats and ballsங்கிறது it is a income. So இத நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடுறப்ப எப்படி போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா so பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரை நமக்கு liabilities என்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது. therefore ஒரே ஒரு அசெட் மட்டும் தான், only closing stock. therefore asset closing stock is 4,000. சரிங்களா?